குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். திருவண்ணாமலை மாவட்டம் சானார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் லோகநாதன், கீதா தம்பதி. இவர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பேகப்பள்ளியில் வசித்து வருகின்றனர். இந்த தம்பதிக்கு சந்தியா, திவ்யா, மீனா என 3 மகள்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் திருமணம் முடிந்து அதே பகுதியில் வெவ்வேறு இடத்தில் வசித்து வருகின்றனர். கடந்த 7ஆம் தேதியன்று லோகநாதன் உறவினர் ஒருவரின் துக்க நிகழ்ச்சிக்கு திருவண்ணாமலைக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் தனியாக இருந்த கீதா தன்னுடைய 2 பேத்திகளை துணைக்கு அழைத்து வந்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். இதனிடையே நள்ளிரவு 2 மணியளவில் வீட்டின் இரும்பு கேட்டை உடைக்கும் சத்தம் கேட்டுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த கீதா உடனடியாக வெளியே சென்று பார்த்துள்ளார். அப்போது சில மர்ம நபர்கள் வீட்டின் இரும்பு கேட்டை உடைத்து கொண்டிருந்தனர். இதை பார்த்த கீதா, யாருடா நீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என சத்தம் போட்டபோது அந்த கும்பல் உடனடியாக அங்கிருந்து சென்று விட்டது. மேலும் வெளியில் இருக்கும் சைக்கிளை தான் திருட வந்திருக்கிறார்கள் என நினைத்து கொண்டு கீதா மீண்டும் வீட்டுக்குள் வந்துவிட்டார். ஆனால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அங்கு வந்த மர்ம கும்பல் ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேயர் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி இரும்பு கேட்டை உடைத்து கீழே தள்ளியுள்ளது. இதனால் பதறிப்போன கீதா ஊர் மக்களை உதவிக்கு அழைத்து கத்தி கூச்சலிட்டுள்ளார். அப்போது முகமூடி மற்றும் தலையில் குல்லா அணிந்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் கீதாவின் கழுத்தை நெரித்து மரியாதையா வீட்டில் இருக்கிற பணத்தையும் நகையும் எடுத்து கொடுத்தது, இல்லனா உன்னை கொலை செஞ்சிருவோம் என மிரட்டியுள்ளனர். அந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த 2 பேத்திகளும் சத்தம் கேட்டு அழத் தொடங்கியுள்ளனர். அப்போது உயிர் பயத்தில் இருந்த கீதா, நாங்க கூலி வேலை செய்யறவங்க, எங்களை விட்டுடுங்க, என்னோட வீட்டுக்காரர் ஒரு நோயாளி, நானும் ஒரு நோயாளி, நாங்க வாங்குற சம்பளம் மருந்து மாத்திரைக்கே சரியா போயிடும், வீட்டுல எதுவும் இல்லை என கெஞ்சியுள்ளார். அதற்குள் கீதாவின் மருமகன்கள் எதிர் வீட்டில் உள்ளவர்கள் என 10க்கும் மேற்பட்டோர் கீதாவின் வீட்டின் முன்பு திரண்டனர். இதனை சுதாரித்துக் கொண்ட அந்த கும்பல் உடனடியாக அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து ஸ்பாட்டுக்கு வந்த சிப்காட் போலீசார் பாதிக்கப்பட்ட கீதா அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். ஒருபுறம் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்க அந்த கும்பல் அன்றிரவே பேகப்பள்ளி பகுதியில் கையில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதையடுத்து காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு என்ற தலைப்பில் கொள்ளையர்கள் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிவதால் இரவு நேரங்களில் யாராவது கதவை தட்டினால் கதவை திறக்க வேண்டாம், உடனடியாக சிப்காட் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. அதே நேரம் சம்பவம் நடந்து 8 நாட்களாகியும் குற்றவாளிகளை அடையாளம் காண முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.